ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிரெட் சாண்ட்விச் பண்ண ப்ரெட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கணும். இப்படி ஒரே ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி வந்து மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரே ரெட் சில்லி போதும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் எடுத்துக்கணும். அமுல் சீஸ் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேன் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்து இப்படி ஒரு ப்ரெட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அமுல் சீஸ் ஸ்லைஸ் இருக்குது, ஸோ ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அமுல் சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நம்மளுக்கிட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம், இதை எடுத்துக்கோங்க. அப்படியே ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு சில்லியில் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும், காரம் அதிகமாக எடுக்கும். ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. இப்படி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதை நம்ம அப்படியே ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பேனில் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தண்ணி வெசலில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி பேனில் வந்து நீங்கள் தண்ணி வச்சு செட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுக்குன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகி ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து பேனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேனை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. சீஸ் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குது. இதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவும் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் போதும். ஸோ 1 மினிட் போல் ஒன் சைட் நம்ம இப்போது குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் லிட் இருக்கிற மாதிரி நீங்கள் பேன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு இந்த இது ஃபாலோ பண்ண முடியும். இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு அந்த தண்ணி வந்து மெல்ட் ஆகி இந்த கண்ணாடியில் பட்டு அதில் மெல்ட் ஆகும். ஸோ இந்த ஒன் சைட் நம்ம 5 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறத நம்ம ஸோ ஒரு சைட் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை சைட் நம்ம குக் பண்ணுறோம். இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் கூட போதும்.
ஸோ இந்த பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ சீஸ் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சுன்னா இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இது சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம வைக்கிற டெக்னிக் இது. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெட்டை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப், வாட் எவர் ஷேப் யூ ப்ரிஃபர் யூ கேன் டூ தட் ஷேப். ஸோ நான் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி சாண்ட்விச் மாதிரி தெரியும். சீஸி பிரெட் சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சீஸ் மெல்ட் ஆனதுனால நம்மளுக்கு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸியாக இருக்கும். பாருங்கள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு கூட நம்ம சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி. சீஸ் நல்லா இப்போ பாருங்கள் மெல்ட் ஆகிட்டுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக மெல்ட் ஆகிடும் சீஸ். ஸோ அதுக்காக தான் இந்த தண்ணி வைக்கிறது, மற்றபடி இது யூஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எல்லோ ஹார்ட் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ்.